ஆண்டின் இறுதி வசனமாக நாம் வேதத்தை திறக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:7 முதல் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்று இருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மற்றும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்போது ஐத்தீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டார். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். இந்த பேசேஜில் அப்படியே திறந்து வச்சுக்கோங்க, ஒரு ஆழமான சபைக்கு உள்ள ஒரு சத்தியம் இருக்கு. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் மறுநாள் காலையில் புறப்படணும். அந்த நாள் ஓய்வு நாள். சபை ஒரு வீட்டில் கூடி வருது. ஆராதனை எப்போ நடக்குது? நடுராத்திரி நடக்குது. முழு இரவு ஜபம் நடக்குது. அந்த ஜபத்தில் பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அந்த பவுல் வாரத்தின் முதல் நாள், அப்படின்னா இது ஓய்வு நாள். அங்கே அப்பம் பிக்கிறாங்க அந்த சண்டே. மறுநாளில் பவுல் வேறு ஒரு ஊருக்கு போகணும், புறப்படணும், மிஷினரி ஜேர்னி. நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். 7ஆம் வசனம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே, ராத்திரியானா என்ன இருக்கும்? அநேக விளக்குகள் இருந்தது. அங்கே ஒரு ஹீரோ இருக்கார். நமக்கு இன்னைக்கு செய்திக்கு ஒரு ஹீரோ இருக்கார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஐத்திகு. ஐத்திகு என்றால் ஆங்கிலத்தில் ஃபார்ச்சுனேட் ஆர் லக்கி. அவன் பேர் என்னன்னா அதிர்ஷ்டக்காரன், இல்லையானால் லக்கி என்று பேர். அவன் ஒரு வாலிபன். அவன் எங்கே உட்கார்ந்திருந்தான்? ஜன்னலில் உட்கார்ந்து இருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கையில், பவுல் எப்பவுமே நீண்ட பிரசங்கம் பண்ணுவார் என்ன மாதிரி, அதுவும் ராத்திரி வேலை வேற. பிரசங்கம் பண்ணும்போது அங்கே 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிகுந்த தூக்கமடைந்தான், 2வது நித்திரை மயக்கமடைந்தான். இது 2ம் வந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு? சாய்ந்தான். சாய்ந்த உடனே என்ன நடந்துச்சு? 3ஆம் மாடியில் இருந்து கீழே விழுந்தான். அல்லேலூயா. இப்போ கீழே விழுந்தா 3ஆவது மாடியில் இருந்து மேலே இருந்து ஒரு தேங்காவை தூக்கி கீழே போட்டால் எப்படி ஆகும்? சில்லு சிட்டலாக சுக்கலாக உடையிற மாதிரி தானே உடையும். இப்போ விழுந்தான். அப்படியே நடந்தது. மரித்தவனாய் இருந்தான். இப்போ ஊழியக்காரர் பார்க்குறார். இப்போ பிரசங்கம் பண்ணணும், ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், கடைசியாக நான் அப்பத்தை பிட்டு கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும். இதுக்கு தடை வந்துடுச்சு. ஊழியத்தின் மத்தியில் தடை வந்துடுச்சு. இப்போ ஊழியக்காரனுடைய கடமை என்ன தெரியுமா? 3ஆவது மாடியில் லிஃப்ட் கிடையாது. இறங்கி வந்து விழுந்து போன வாலிபனை எடுத்து, அங்கே பாருங்க, அவன் மேல் விழுந்து அவனை அடைத்து கொண்டு மற்றவங்களை பார்த்து சொல்கிறாரு, செத்து போயிட்டானே, எல்லாரும் ஓன்னு அல்ல குய்யும் முறையோன்னு கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க. இவன் என்ன சொல்லிட்டா? கலங்காதிருங்கள்,
இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அவன் ஜெபம் பண்ணி அவனுடைய உயிரை திரும்பி வர வச்சு கூட்டிக்கிட்டு மேலே போய் உட்கார்ந்து ஆராதனையை தொடர்ந்து நடத்திட்டான். ஆராதனை நடத்தி அப்பம் பிட்டு புசித்து இப்போ எவ்வளோ நாள், விடியற் காலம் வரைக்கும் பேசி பிரசங்கிச்சுட்டு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பிரதர் சிஸ்டர் நல்ல கவனிங்க, இங்கே தான் செய்தி இருக்குது. இந்த வசனத்துக்கு உள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாரும் காதை திறந்து வச்சுக்கோங்க, கண்ணை திறந்து வச்சுக்கோங்க, பைபிளையும் திறந்து வச்சுக்கோங்க. இந்த முழு இரவு ஜெபம் அதுக்கு யார் வந்திருக்குது? இந்த வாலிபன் வந்திருக்கான். அப்படியானால் முழு இரவு ஜெபத்தில் அந்த பையன் வந்து கலந்துக்கிறான்னா அவன் யாராக இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கணும். இன்னொன்று, அங்கே திருவிருந்து ஆராதனை நடக்குது, அதில் பங்கு பெறுகிறதுக்கு அவன் வந்திருக்கணும். அப்படியானால் அவன் யார்? ரட்சிக்கப்பட்ட நீதிமான், பரிசுத்தவான். அவன் வந்திருக்கான். இப்போ பிரசங்கம் நடக்குது, இரவு பிரசங்கம் நடக்குது. பிரசங்கம் கேட்குறான். பவுல் வந்து ஞானி, உண்மையாகவே பரிசேயனுடைய குடும்பத்திலேருந்து வந்தவன். கமாலியேல் பாதத்தின் கீழ் உட்கார்ந்து பைபிள் படித்தவர். அவர் ஆழமான டாக்டரினை கொடுத்துட்ருக்கார். பிரசங்கம் கேட்குற வேளையில் சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கண் மயக்கம். அங்கே நான் 2 வார்த்தையை உங்களுக்கு காமிச்சேன். மிகுந்த தூக்கம், நித்திரை மயக்கம். இதில் 2ல் 1 யாருக்காவது வந்துடும். எப்போன்னா நல்ல சத்தியத்தை கொடுக்கும்போது தான் ஆனுவாங்க. கொட்டாவி எப்போவுமே கொரோனாவை விட மோசமானது தொற்று வியாதி. ஒருத்தர் கொட்டாவி விட்டாங்கன்னா பக்கத்தில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பையன் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, நித்திரை அடைஞ்சிட்டான். நித்திரை அடையும் போது, இந்த நித்திரை கார் ஓட்டுற போது கூட எங்கள் பையன்லாம் ட்ரைவ் பண்ணுவோம், லாங் ட்ரைவ் பண்ணுவோம். இங்கேருந்து நாங்கள்லாம் கோவாக்கு, பெங்களூருக்கு, இந்த மலைகளுக்கு, குற்றாலம், இந்த நீலகிரி மலையெல்லாம் நாங்கள் போயிருக்கோம், கார்லேயே போயிருக்கோம். அவன் சொல்கிறது என்னன்னா, விடியற் காலையில் அந்த 2லேருந்து 4 மணி வரைக்கும் நல்லா தூக்கம் வரும். கார் ஓட்டுறவன் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு ஏதாவது முறுக்கு வேர்க்கடலை கொடுத்து தின்ன வச்சுக்கிட்டே இருக்கணும், மென்னுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தூக்கம் வராது. திருடனுக்கு கூட எப்போ வருவான் தெரியுமா? இந்த விடியற் காலையில் தான் 2லேருந்து 4 மணிக்குள்ளார வந்துடுவான். இந்த பையனுக்கிட்டையும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்க போது திருடன் எப்போ வந்தான்னா, இந்த அதிகாலை விடியற்கால வேலையில் தூக்கம் வந்துச்சு, தூங்கிக்கிட்டான். நித்திரை மயக்கம் வந்த உடனே ஆரம்பத்தில் கொட்டாவி வரும், அதுக்கப்புறம் கண்ணு மூடுவாங்க. அம்மாமாருங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது, முக்காடு போட்டுருவாங்க. யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு அடைக்கலம், முக்காடு போட்டுருவான். நீ ஜபிக்கிறன்னு நினச்சிக்குவாங்க. நீ தூங்கினாலும் தூங்கி குழுந்தாலும் யாருக்கும் தெரியாது. இங்கே யாரும் முக்காடு போடாதீங்க, தலைக்கு மட்டும் போடுங்க, கண்ணுக்கு போடாதீங்க. நீங்கள் யாரும் மோசை கிடையாது முகத்துக்கு முக்காடு போட்டு ஊழியம் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. சரியா? இப்போ பாருங்கள், தூக்கம் வந்துடுச்சு. தூக்கம் வந்த உடனே என்ன ஆகும்? முதல் தலை ஆடும் தானே. அப்புறம் என்ன ஆடும்? உடம்பு முழுக்க ஆடும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே, இல்லை இந்த பக்கம் மேலே, பஸ்ஸிலலாம் பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் வரவன் பாடு, அவன் தள்ளி தள்ளி விட்டாலும் இவன் தூங்கி தூங்கி அன்பு உறவாடுவான். அப்படியே அன்பு சிநேகிதம் அப்படியே ஐக்கியப்படுவான். இப்போ இந்த பையன் என்ன ஆயிடுச்சுன்னா, தூக்கம் மயக்கம் அடைந்து விழுந்தான். இப்போ ரொம்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ளே போகிறேன். விழுந்தான். இப்போ அவன் தூக்க மயக்கம் அடைந்து விழுந்தான், அது பொதுவானது. ஆனால் அவன் சபைக்கு உள்ள உட்கார்ந்து இருந்தால் விழுந்தாலும் சபைக்குள்ள விழுந்திருப்பான். சபைக்கு வெளியில் உட்கார்ந்து இருந்தால் வெளியில் விழுந்திருப்பான். இப்போ மதில் மேல் பூனை மாதிரி ஜன்னல் மேல் உட்கார்ந்திருந்தான். ஹலோ,
சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்குங்க சிலர் இருப்பாங்க, அவங்க எப்போவுமே முன் வரிசையில் இருப்பாங்க. ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் முன் வரிசையில் இருப்பாங்க. அது 100க்கு 100 வாங்கிறது. பின் வரிசையில் ஒரு கூட்டம் இருக்கும், அது எப்போவுமே கொட்டை அடிக்கிற கூட்டம். எதுவும் மார்க்கு கவலையே படாது, அரியர் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டம். இங்கே ஒருத்தர் சிரிக்கிறார். அரியர் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு பின்னாடி உக்காந்துக்கின்னு தாளம் போட்டுக்கின்னு தபலா மிருதங்கம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் ஜன்னல் மேலே தான் உட்காந்தியே, நான் நல்லா கவனிங்க. ஜன்னல் மேலே உட்கார்ந்தவன் உடம்பு முழுவதும் சபைக்குள்ளே இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தா தூங்கி சபைக்குள்ளே விழுந்திருப்பான். உடம்பு முழுவதும் வெளியில் இருக்கிற மாதிரி உட்கார்ந்தா வெயிட்டு எந்த பக்கமோ அந்த பக்கம் உடம்பு விடும். நான் ப்ராக்டிக்கலாக உங்களோட கூட அந்த காட்சிக்கு கொண்டு போகிறேன். இந்த ஐத்திகு பேர் அதிர்ஷ்டக்காரன் லக்கி. அவன் பேரின் படியே பாருங்க, லக்கியாக பழச்சிட்டான். அவன் சபைக்கு உள்ள உட்காரல, சபைக்கு வெளியவும் உட்காரல, மதில் மேல் பூனை மாதிரி ஜன்னல் மேல் உட்கார்ந்தான். ஜன்னல் மேலே தான் உட்காந்தியே, காலு வெயிட்டு முழுக்க சபைக்குள்ளே இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தா தூங்கி அங்கேயே விழுந்திருப்ப, தப்பிச்சிருப்ப. 3வது மாடியிலிருந்து கீழே விட மாட்டேன். சபைக்குள்ள பாருங்க, இந்த ஜன்னல் மேலே உட்காந்து இங்கே விழுந்தா ஏதாவது அடிபடுமா? அவனுடைய பாடி ஃபுல் வெயிட்டு வெளியில் இருந்தது, வெளியில் விழுந்தான். எங்கேருந்து விழுந்தான்? 3வது மாடியிலிருந்து. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர்ல, அவர்கள் ஆவியிலே வளர்ந்தவர்கள், எல்லா வரங்களையும் பெற்றவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு காத்திருக்கிறவர்கள். அந்த சபையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மனுஷன் சபைக்குள்ளே தான் இருக்கான், ஆனால் அவனுடைய மாம்சமோ வெளியில் இருக்கு. காது வசனத்தை கேட்குது, மனமோ சரீரமோ வெளியில் இருக்கு. 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழறான். சுக்கு நூறாயிருக்கும் எலும்பெல்லாம். அங்கே மட்டும் தேவதாசன் பவுல் இல்லை என்றால் அவன் கதை அன்னைக்கு முடிந்திருக்கும். இப்போ விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லாரும் தேறினவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு அபிஷேகம், ஒவ்வொரு விசுவாசம். இங்கே ஒரு இட மிஷின் வச்சு அதில் உங்களை ஏறி நின்று விசுவாசத்தை அளந்து பார்த்தா, விசுவாசத்துக்குன்னு ஒரு அளவு மிஷின் வச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். இப்போ ஏன் விசுவாசம் என் மனைவிக்கு இருக்காது, உங்கள் விசுவாசம் உங்கள் புருஷருக்குள்ளே இருக்காது. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விசுவாசம், அதாவது அவனவனுடைய அர்ப்பணத்துக்கு அடிப்படையில், எண்ணத்துக்கும் கிரியைக்கு அடிப்படையில். இந்த மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்திருப்பான், ரட்சிக்கப்பட்டிருப்பான், திருவிருந்துக்கு வந்திருக்கான். அதுவும் பாருங்க, நைட்டு ஜபம். ஐயா, நேற்றுக்கு நைட்டு இங்கே ஜபம் நடந்து எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க? இவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க. நைட்டுக்கு ஜபத்துக்கு உக்காடுறாங்கன்னாக்கா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஜப வாஞ்சை உள்ளவங்களா இருப்பாங்க, ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, பரிசுத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் தான் அந்த ஐத்திகு கூட நைட்டு ஜபம். இன்னும் சொல்ல போனால் பவுல் என்ற உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர் பிரசங்கத்தை கேட்போன்னு கூட வந்திருப்பான். ஆனால் பிரசங்கம் கேட்குற வேளையில் சாத்தான் அநேக காதுகளை செவிட்டு வீரியன் போல அடைத்து போடுகிறான். பிரசங்கம் வேளையில் எங்கிருந்து தான் வருமா தெரியல, கன நித்திரையின் ஆவி அவங்க மேலே இறங்குது. நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு சபைக்கு போகிறவன். ஒரு சபைகளில் பார்த்தா ஆராதனை தூங்கு மூஞ்சி ஆராதனையாக இருக்கும். மறுபடியும் நாங்கள் ஒரு பாட்டு பாடி ஆராதனையை நடத்தி அப்புறம் செய்திக்குள்ளாக நாங்கள் நடத்துவோம்.
சில சபைகளெல்லாம் ஆராதனை ஃபயராக இருக்கும், அக்கினியாக இருக்கும். அப்படியே போய் உடனே வசனத்தை நாங்கள் விதைச்சோம்னா அது ஆழத்தில் விதைக்கப்பட்டிரும். எங்களுக்கு நிலத்தை உழுது கொடுக்கிறது ஆராதனை வீரர்கள். எங்களுக்கு வசனத்தை விதைக்கிறதுக்கு அனுகூலமாய் இருந்து முன்ன வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் த வர்ஷிப் லீடர்ஸ். அவங்க எங்களுக்கு உங்கள் இருதயங்களை ஆழமாய் அபிஷேகத்துக்குள்ளே நடத்திட்டாங்கன்னா நாங்கள் டக்குன்னு வசனத்தை விதைச்சிட்டு போயிட்டே இருப்போம். சில ஆராதனை வீரரெல்லாம் தூங்கு மூஞ்சி வழியும் அப்படியே இருக்கும், ஒன்றும் அபிஷேகமே இருக்காது, ஒன்றும் இருக்காது. சரி, செய்திக்குள்ளே நான் வரேன். இந்த மனுஷன் 3ஆம் மெத்தையில் உட்கார்ந்தான், ஆனால் சபைக்கு உள்ள அவனுடைய சரீரம் இல்லை. பெரும் பகுதி அவனுடைய பாடியினுடைய வெயிட், பெரும் பகுதி சன்னல் ஓரத்தில் அவுட்டரில் இருந்ததுனால தான் அவன் அதே ஜன்னல் மேலே தான் உட்காந்துட படுபாவி. நீ உன் பெரும் பகுதியை உள்ளே வச்சா நீ உள்ளே விழுந்திருப்ப. உடனே விசுவாசிக்கு மேலே விழுந்திருப்ப, இல்லைன்னா பாய் மேலே விழுந்திருப்ப. புரியுதா உங்களுக்கு? உடனே தூக்கியிருக்கலாம். பிரதர் எழுந்திருங்க பிரதர், தூக்கம் வந்து மூஞ்சி கழிட்டு வாங்க பிரதர்ன்னு சொல்லியிருக்கலாம். இவன் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்ததும் இல்லாமல் வெளியில் அவனுடைய எண்ணமும். சிலர்லாம் ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டும் வீட்டை பூட்டிட்டு வந்தம்மா, பாத்ரூமில் குழாவை மூடிட்டு வந்தம்மா, கேஸ் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தம்மா, அப்படியே வந்துட்டோமா. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. முதலாம் கற்பனை சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு அங்கே ஒன்று கண்ணு இங்கே ஒரு கண்ணு, அதிலையும் இதுலேயுமா அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்தா அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அவன் ஜன்னலின் ஓரத்தில் தான் உட்கார்ந்திருந்தான், ஆனால் பெரும் பகுதி உள்ள இல்லை. அவன் வெளியே புறத்தில் உட்கார்ந்தபடியால் 3ஆம் மாடியிலிருந்து விழுந்தான். 25-28 நீதிமொழிகள் 25-28, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பட்டினம் போல் இருக்கிறான். யாக்கோபு 1:8, இரு மனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். உங்கள் மனதை நீங்கள் அடக்காமல் ஆலயத்துக்குள்ளே வந்தீங்களான்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும். ஐயா, நீ விழுந்தது தப்பு இல்லை, ஆனால் விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. தெருவில் கூட பாருங்களேன், யாராவது சறுக்கி விழுந்துட்டாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க? முதல்ல யாராவது மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறாங்களான்னு பார்ப்பாங்களா? யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்துக்குவாங்க. மானம் போகக்கூடாது. இந்த குட்டிங்க கூட விளையாடும் போது தடுக்கி கிடுக்கி விழுங்க. விழுந்துச்சுன்னா அது வலியே தெரியாது, அது தானாக எழுந்துக்கும். யாராவது பார்த்து அச்சுச்சோ விழுந்துட்டியாமான்னு சொன்னதான் அழும். கவனிச்சுக்கிறீங்களா? யாராவது அதை கன்சர்ன் பண்ணி கவனிச்சிட்டிங்கன்னா தான் அழும். விழுந்ததுன்னா அது அழவே அழாது, அதுவே எழுந்துக்கும். நான் சொல்லட்டுமா? மறுபடியும் சொல்கிறேன், விழுகிறது தப்பே இல்லை, பைபிள் அனுமதிக்குது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். இந்த குத்து சண்டை வீரர்கள் இருக்காங்க தெரியுமா, பாக்ஸிங் பண்ணுறவங்க. ஒருத்தன் நாக் அவுட் பண்ணிட்டான்னா, அவன் கீழே விழுந்தான்னா அங்கே ரெஃப்ரி தானேப்பா அவன் பேர், அங்கே இருப்பானே, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? 1 2 3 சொல்லுவான் பாருங்க. அதுக்குள்ளே அவன் எழுந்தாதான், இல்லைனாக்கா அவுட்டு. விசுவாசிங்களே, நீங்கள் யாரும், நாங்கள் இன்க்ளூடிங் என்ன, விழாத மனுஷனே கிடையாது. இந்த வருஷத்தின் முடிவில் நான் சொல்கிறேன், இந்த செய்தி உங்களுக்காக தான். இந்த செய்தியை நாங்கள் பதிவு பண்ணுறோம், ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விழுந்து போகிறது தப்பே கிடையாது.
பாவ உலகத்தில் இருக்கிறோம், இருளான உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் விழுந்து போன நீ விழுதே கிடக்கிறது தான் பாவம். நீ எழுந்துக்கணும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, வாரந்தோறும் ஓய்வு நாள் தோறும் உங்களுக்கு சபைக்குள்ளே வந்து உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுகிற ஒரு நாள் இருக்குது. உங்களை ரிகான்சைல் பண்ணுகிற ஒரு நாள் இருக்குது. ஒப்புரவு ஆகிற ஒரு நாள் இருக்குது. நீங்கள் ஒப்புரவு ஆகாமல் நெடுகவே உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, இப்போ தான் நாங்கள் கண்டிகையில் பேசிட்டு வந்தேன், தன் பார்வைக்கு மனம் போன போக்கில் செய்கிறது, தன் பார்வைக்கு நீதிமானாக இருக்கிறது, தன் பார்வைக்கு பரிசுத்தனாக இருக்கிறது, அது விழுந்து கிடக்கிற நிலைமை. இந்த இடத்துல பாருங்க, அவன் விழுந்தான். அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு கடமை இருக்கிறது. விழுந்துட்டானா போய் தொலையட்டும் அப்படின்னு இல்லை, அவர் இறங்கி போனார். ஏன்? அவர் கர்ப்ப வேதனை பட்டு பெற்ற பிள்ளையை உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற வேலை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிறபடியால், நீங்கள் என்னதான் அக்கிரமம் அநியாயம் பண்ணி நீங்கள் பாவத்தில் விழுந்தாலும் உங்களுக்காக ஜபித்து மறுபடியும் உங்களை சபைக்குள்ளே கொண்டு வருகிற உத்தரவாதம் ஊழியக்காரனுக்கு. அவன் கீழே இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை கட்டி அணைத்து என்ன வார்த்தை சொல்லி ஜபித்தானோ அது இங்கே பதிவாகலை. ஆனால் அவனை உயிரோட மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தான். எந்த மனுஷன் ஜன்னல் ஓரமாக இருந்து கீழே விழுந்தானோ அந்த மனுஷன் மறுபடியும் ஆராதனையில் வந்தான், மறுபடியும் பங்கு பெற்றான், பிரசங்கம் கேட்டான், திருவிருந்திலே பங்கு பெற்றான். அவன் புறப்பட்டு போகும்போது அவன் தாயோ தகப்பனோ மனைவியோ யாரோ அவர்கள் கூட்டிக்கு போகும்போது அங்கே என்ன எழுதியிருக்கு? மிகுந்த ஆறுதல் அடைந்தார். பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் அன்னைக்கு நடக்குது. அந்த நடு இரவு, முழு இரவு ஜபத்தில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், அசம்பாவிதம் நடக்குது. நல்ல வேளை அங்கே தேவ மனுஷன் இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த 2025 வருஷம் முழுக்க நீங்கள் வெளியில் உட்கார்ந்தீங்களோ, இல்லை கடைசி பகுதியில் உட்கார்ந்தீங்களோ, இல்லை ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து இந்த கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ ஜன்னல் ஓரத்தில் உட்கார வேண்டிய ஆள் இல்லை, நீ சபைக்கு உள்ளே உட்கார வேண்டிய ஆள். நீ சபைக்கு உள்ளே ஒழுங்காக உட்கார்ந்தினா பலிபீடத்திலே உட்காருவாய். நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் ஆலயத்தில் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வராமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அது என்ன ஜென்மங்களோ எனக்கு தெரியலப்பா. கர்த்தருடைய ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு வந்து அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையையும் துதியையும் நன்றியும் ஸ்தோத்திர காணிக்கை தசம்பாகம் செலுத்தாமல் வீட்டிலே ஒரு பெட்டிக்கு முன்னாடி உக்காந்துக்கிறாங்க. இந்த கொரோனாவை வந்து நமக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்துடுச்சு. ஆன்லைன் சர்வீஸ். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, சிலர் ஆலயத்துக்கு கூடி வராதபடி சபை கூடி வருதலை விட்டு விட்டது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். டிவியிலேயே பார்த்துக்கிறோம் பாஸ்டர் நாங்கள் ஆராதனையை. எப்படி? நைட்டி போட்டுக்கிட்டு, லுங்கி கட்டிக்கின்னு, பனின்னு போட்டுக்கிட்டு இப்படியே உக்காந்துக்கின்னு அவர் சோத்திரம் பண்ணுவார். ஆராதனை டிவியில் நடக்கும். இவங்க பாட்டுக்குன்னு பூண்டு உரிச்சின்னு இருப்பாங்க, வெங்காயம் வெட்டின்னு இருப்பாங்க. இதான் ஆராதனையா? ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு இல்லையா? ஒரு பரிசுத்தம் இல்லையா? ஒரு ஆர்டர் இல்லையா? அன்னைக்கு காலேஜுக்கு கூட தான், ஸ்கூல் கூட தான் ஆன்லைன் கிளாஸஸ் வச்சாங்க. மொபைலு பிள்ளைங்களுக்கு வசதி இல்லாதவங்க கூட மொபைல் வாங்கி கொடுத்தாங்க படிக்கணுன்றதுக்கு. இன்றைக்கி தான் கொரோனாவே இல்லையே, ஏன் என்ன கேடு உனக்கு சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு? ஏன் அங்கேயே உட்காந்துருக்கு? நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுற? நீ
ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி இருக்குது. த சர்ச் இஸ் நாட் an எக்ஸிபிஷன் ஆஃப் த saints, இட்ஸ் an ஹாஸ்பிட்டல் ஃபார் த sick and sinners. திருச்சபை பரிசுத்தவான்களுடைய அலங்காரமான பொருட்காட்சி சாலை அல்ல, அது பாவிகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் மருத்துவமனை. நீங்கள் பரிசுத்தவான்கள் உள்ள வரணும். உங்களுக்காக தான் இந்த திருச்சபை கதவு திறந்திருக்கிறது. ஓய்வு நாளில் வியாதியாக இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் நீங்கள் உட்கார்ந்தீங்களானால் சாத்தானுக்கு நீங்கள் ரெட் கார்பெட் ரிசப்ஷன் வைக்கிறீங்க. சிவப்பு கம்பளம் விரித்து சாத்தானே நீ வந்து என்னை ஆண்டுகொள் என்று ஒரு அழைப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த ஆண்டின் இறுதியில் நான் ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகிறாங்க. இயேசு உயிர் தெழுந்த பின்ன. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6-8 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6-8 வசனம். அங்கே வாசல் என்னது? அலங்கார வாசல். பேரே பாருங்க. வாசல் என்ன வாசல்? ஜன்னல் மாதிரி தான், அதுவும் அலங்கார வாசல். அங்கே உட்கார்ந்துருக்கான் யாரு? ஒரு முடவன். வழக்கம் போல அவன் பிச்சை கேட்குறான். ஐயா ஐயா ஐயா. இவன் பார்த்தா, ஐயா என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் கிடையாது, என்கிட்ட ஒன்று இருக்கு, அது தரேன். என்ன வேணும்? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவ்வளோதான். எழுந்தான், நின்னான், நடந்தான். பேதுரு யோவான் கூட அவன் உள்ள வந்துட்டான். இவன் இனிமேல் வாசல்ல உட்கார வேண்டிய ஆள் இல்லை, உள்ள வந்துட்டான். என்னை எத்தனை பேர் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ அவ்வளவு பேரும் உள்ள வந்து உட்காரணும். ஜன்னல் ஓரத்தில் உட்காரும் இடம் இல்லை, ஆலயம்தான் உட்காரும் இடம். இன்றைக்கு அநேகர் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்றது, சர்ச்சுக்கு வெளியில் உட்காருது. இந்த சர்ச்சுக்கு வெளியில் உட்கார்றதுக்கு என்னத்துக்கு அர்த்தம் தெரியுமா? அது ஒரு டுபாக்கூர், டபாய்க்கிறது. எப்போ வேணாலும் எழுந்து போயிடலாம், எப்போ வேணாலும் எழுந்து போயிடலாம், எப்போ மொபைல் அடித்தாலும் எழுந்து போய் பேசலாம். அது விசுவாசமே கிடையாது, அது ஆஃப் பாயில், அறவேக்காடு. அவங்களுக்கு கேள்வி முறையே கிடையாது. யாருக்கும் எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, எழுந்து பார்த்து போயிட்டே இருப்பாங்க. தூத்துக்குடியில் அப்படி தான் ஒரு தம்பி, நான் ஒரு பாரம்பரிய சபை அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்த போது அந்த வாலிபன் வந்தான். என்னப்பா சர்ச்சுக்கு போனியா? போனேன் அங்கிள் அப்படின்னா. அப்படியா, என்னப்பா முதல் வசனம் ஆண்டவர் கொடுத்த வசனம்? தெரியல அங்கிள், நான் லேட்டாக போனேன். அப்படியா, சரி கடைசி வசனம் என்ன ராஜா? இல்லை அங்கிள், நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வந்துட்டேன். அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கிடா நீ சர்ச்சுக்கு போன? லேட்டாக போனான், ஆனால் முன்னாடியே வந்துட்டான். அப்போ வெறும் அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக போகிறது. அப்புறம் எதுக்கு நீ ஆலயத்துக்கு போகிற? நீ அப்பா அம்மா சொன்னாங்க கோயிலுக்கு போனால் தான் சாப்பாடுன்னு, அதனால் போனேன். ஹலோ, அப்படி நீ வரவே வேண்டியதில்லை, நீ வீட்டிலே இருந்துக்க. ஏன்னா நீ சீக்கிரமாக அழிஞ்சு போகிற ஆள். அல்லேலூயா. நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவோம். ஏன்னா வளர்ப்பு அது அப்படி, வளர்ப்பு அப்படி. நீதிமொழிகள் 28:18 படித்து பாருங்க. மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். ரெண்டுல எதுலையாவது ஒன்று நீ விழுந்துதான் ஆகணும். ரெண்டுமே, ரெண்டு வழியும் மாறுபாடானது தான். ஆனால் நீ விழுந்தினா ரெண்டுல எதுலையாவது ஒன்று விழுவ. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுல எங்கேயாவது ஒன்று விழுவ. வீழ்ச்சிகளிலே ரெண்டு விதமான வீழ்ச்சி, விழுகையிலே ரெண்டு விதமான விழுகை. ஒன்று சரீரப்படியான விழுகை, ஒன்று ஆவிக்குரிய விழுகை.
சரீரப்படியான விழுகையிலே நீ விழுந்தால் வேத வசனங்கள் மூலமாய் உன்னை மீட்டெடுக்க முடியும். ஆவிக்குரிய வீழ்ச்சியிலே நீ விழுந்தால் பரிசுத்த ஆவியினால் உன்னை மீட்டெடுக்க முடியும். சிலருக்கு ஆவிக்குரியவர்களாக இருப்பாங்க, ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருந்தும் ஆவிக்கு உரியவைகளிலே நடக்க மாட்டாங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய மயக்கம், ஆவிக்குரிய தடுமாற்றம், ஆவிக்குரிய நடுக்கம் அவங்கள பிடிக்கும். ஆவிக்குரியவனானால் நீ ஆவிக்குரியவனா இரு. ஏன் இருமனமா இரு வழியில் நடக்கிற? நீ மாம்சத்துக்குரியவனானால் மாம்சத்தின்படி நட. நீ ஆவிக்குரியவனானால் ஆவிக்குரியவனா நட. பிரசங்க வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை காதால கேட்டும் இது எனக்கு இல்லை, அவனுக்கு அவளுக்கு அப்படின்னு நீ நினைப்பினால ஆவிக்குரிய வீழ்ச்சியில் இருக்குன்னு அர்த்தம். உன் காதுபட கேட்டு நீ உணர்த்து வைக்கப்பட்டும் கூட இந்த வசனம், இந்த எச்சரிக்கை, இந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு இல்லைன்னு நீ சொல்லுவியானால் அது உனக்கு தான். அதுதான் ஆவிக்குரிய தடுமாற்றம். எனக்கு இல்லைன்னு நீ எப்ப சொல்றியோ அது தடுமாற்றம். அது தடுமாற்றம். ஆவிக்குரிய கலக்கம், மயக்கம். மதுபானம் தான் ஒருவனை மயக்குதுன்னு இல்லை, ஆவிக்குரிய மயக்கம் சிலருக்கு வருது. அவன் நித்திரை மயக்கம் அடைந்தான், மிகுந்த தூக்கம் அடைந்தான். சபைக்குள்ள வந்துட்டு வசனத்தை கேட்கிற போது உங்களுக்கு தூக்கம் வரும்னு சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய படகுல எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். ராத்திரி முழுக்க கண் முழிச்சுட்டு இங்க ஒரு ஜீவன் உட்கார்ந்துருக்கு, அங்க கொட்ட கொட்ட உட்காந்துருக்காங்க, வயசு பாரு. இங்க வாலிபர்களுக்கெல்லாம் அப்படியே கண் மயக்கம் வருது. சபைக்குள்ள நீங்க வந்துட்டு உங்களுக்கு தூக்கம் எப்படிங்க வருது? ஏன் நிர்விசாரமான ஆவிக்கு இடம் கொடுக்கிறீங்க? விட்டார்த்தியான ஆவிக்கு ஏன் இடம் கொடுக்கிறீங்க? கண் சொருகி போன குருடர்களா ஏன் இருக்கீங்க? இந்த ஆரோக்கியசாமி பாஸ்டருக்கு கொஞ்சம் பேரையாகிலும் கன்னிகைகளாக, மணவாட்டிகளாக அந்த மணவாளனுக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்காரு. இல்லையானால் அவர் பிரஸ் வச்சிருப்பாரு, பள்ளிக்கூடம் வச்சிருப்பார். இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 1:7 நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப கொரிந்து சபை ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், ஆவிக்குரிய சகல வித ஆயத்தத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்குது. அந்த சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு 2 காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 1:11-12. வாக்குவாதங்கள், பிரிவினைகள் சபையில் இருக்கு. 1 கொரிந்தியர் 3:3 பொறாமை, வாக்குவாதம், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறது. 3வது 1 கொரிந்தியர் 5:1 பயங்கரமானது. உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. எங்கங்க இருக்கு இதெல்லாம்? எங்க இருக்கு? ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கு.
ஒருத்தன் சொல்றான் நான் அப்போல்லோவை சார்ந்தவன், ஒருத்தன் சொல்றான் நான் பேதுருவை சார்ந்தவன், ஒருத்தன் சொல்றான் நான் பவுலை சார்ந்தவன். பவுலுக்கு கோபம் வருது. பவுலுக்கு கோபம் வருது. நானே ஏன் உங்களை வளர்த்தேன்? ஒருத்தன் நட்டா, ஒருத்தன் நீர் பாய்ச்சனா, விளைய செய்கிறவர் கர்த்தர். இப்போ ஏன் எங்களை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? நாங்களே இயேசுநாதர் காலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஏன் எங்களை பிடிச்சி தொங்கி எங்களையும் இழுத்து விடுறீங்க? பவுல் அப்போஸ்தலன் கோபம் வந்துடுச்சு. அஞ்ஞானிகளுக்குள்ள சொல்லப்படாத பாவமா இருக்கிறதேன்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம்? அவ்விசுவாசிகள் கூட செய்யாத பாவமா இருக்கப்பா சபையில. இப்படிப்பட்ட பாவ காரியம் சபைக்குள்ள ஏன் நடக்குது? நீங்கெல்லாம் ஆவிக்குரியவங்க தானே, அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறவங்க தானே, இயேசுநாதருடைய வருகைக்காக காத்திருக்கிறவங்க தானே, ஏன் இப்படி நடக்கிறீங்க? அவர் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 4:21. 1 கொரிந்தியர் 4:21 நீங்க படிங்க. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளவு அதிகாரம் இருந்தது. ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளவு ரைட், அத்தாரிட்டி, பொறுப்புணர்ச்சியோட பேசினாரு. என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பெரம்போடு வரணுமா, அன்போடு வரணுமா, சாந்தமுள்ள ஆவியோடு வரணுமா, எப்படி வரணும் நான்? அதுதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு நாங்கெல்லாம் பெரம்பு எடுத்தாக்கா நீங்களாம் இங்க உள்ள உட்காருவீங்களா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வராதவங்களுக்கெல்லாம் ஒரு 40 சவுக்கடி அப்படின்னு கொடுத்தாக்கா உள்ள எத்தனை பேர் இருப்பீங்க? நான் பிராக்டிக்கலா பேசுறேன். சபைக்குள்ள பெரம்பை எடுத்தா, கொம்பு எடுத்தாதான் குரங்கு ஆடும். கொம்பு எடுத்தா உள்ள எத்தனை பேர் இருப்பீங்க? ஐயா, வெளியில நிறைய சபை இருக்குதுங்க, உங்களை மாலை போட்டு வரவேற்றுக்குவாங்க, உங்களை எதிர்கொண்டு மேல தாளத்தோடு இட்டுன்னு போவாங்க. ஆனா பரலோகம் உங்களை மாலை போட்டு வரவேற்குமானா? வரவேற்காது. நீங்க செய்யற எல்லா தப்பு தண்டாக்கு பரலோகம் மாலை போடாது. உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் தான் சொல்லுமே தவிர பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு திருச்சபை ஆனால் வேதம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு, எச்சரித்து உபதேசம் பண்ணு. ஐயா, நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நீங்கள் நற்செய்தி கூட்டங்க போயிங்க, அதில் உங்கள் கண்ணீரை துடைக்கிறாரு, கையை பிடிக்கிறாரு, காலை பிடிக்கிறாருன்னு பிரசங்கிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஓய்வு நாளில் பலிபீடத்தில் நான் நிற்கும்போது நான் எச்சரிப்பின் சத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தூதுதான் நான் கொடுக்க முடியுமே தவிர உங்களை பவுடர் மசாஜ், ஆயில் மசாஜ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் போட்டு நான் அனுப்ப முடியாது. ஏன் தெரியுமா? இந்த காரணி மண்டபம் சபை ஒரு பரிசுத்தவானுடைய வியர்வையும் இரத்தத்தையும் பேஸாக, அடிப்படையாக, அஸ்திபாரமா போட்டு வளர்க்கப்பட்ட சபை. கர்த்தர் எந்த சபையை நேசிக்கிறாரோ அந்த சபையை கடிந்து கொண்டு, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஏன் தெரியுமா? நேத்தி கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், 90-95 மார்க் வாங்குற பையனுக்கு அடி விழுமா? எப்பவுமே 5 மார்க்கு 10 மார்க்கு 8 மார்க்கு வாங்குற பையனுக்கு அடி விழுமா? 95 வாங்குறவன் 40-45 வாங்கினா அவனுக்கு அடி விழுமா? இல்லை 5-10 மார்க் வாங்குறவனுக்கு அடி விழுமா? ஏண்டா நீ எப்பவுமே 95-98 மார்க் வாங்குவியே, இந்த எக்ஸாமில் உனக்கு என்ன கேடு? 34-40 வாங்கியிருக்கிற, அடி விழும் அவனுக்கு. நல்ல மார்க் வாங்கணும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
நீங்கள் ஐத்திகுவா இருக்கிறீங்களா? பேரு தான் லக்கி, ஃபார்ச்சூன், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டக்காரன். ஆனால் பண்றதெல்லாம் அக்கிரமக்காரன். இன்னைக்கு நான் இந்த கேள்வியோட நான் உங்களை முடிச்சு அனுப்ப போறேன். நீங்கள் ஜன்னல் மேல உட்கார்ந்துருக்கீங்களா? சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்களா? ஆவியானவர் உங்களுக்கு இன்னைக்கு உணர்த்துவாரா? வருஷத்தின் இறுதி ஓய்வு நாளில் ஏன் ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பினார் தெரியுமா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் கொடுத்த பிறகு தான் நான் இங்கே வருகிறதுக்கு ஃபோன் பண்ணேன். நான் இங்கே வந்திருக்கிறேன். சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தம் கையினால், இது என்னது? பரிசுத்த ஆவி. தம் கையினால், தம் வாக்கால் சொன்னதை தம் கரத்தால் நிறைவேற்றுகிறார்னு எழுதியிருக்கோம். தம் கையினால் என்றால் பரிசுத்த ஆவியினால் தாங்குகிறார். எப்படி தாங்குவாராம்? சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி. எத்தனையோ முறை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சிருக்கீங்க. 20ஆம் அதிகாரம் ஐத்திகு சம்பவத்தை படிச்சு கடந்து போயிருக்கீங்க. இன்னைக்கு அதுக்குள்ள இருந்து நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று இன்னைக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சாரா இல்லையா? தான் வசனம். அதே சம்பவம் தான், அதே பேசேஜ் படிச்சது தான். இன்னைக்கு அங்கிருந்து ஒரு எடுக்கிறார் பாருங்க. நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற, நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்தாய் என்று அறிந்து நீ மனம் திரும்பு. நீ எங்க உட்கார்ந்து இருந்த? நீ உட்கார வேண்டிய இடம் அங்கேயா? ஏன் உங்களுக்கு இடம் இல்லையா? உள்ள நிரம்பி இருக்குதா? இடம் நெருக்கமா இருக்குதா? ஏன் அங்க உட்கார்ந்த? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரவும், துன்மார்க்கர் எடுக்கிற இடத்துல உட்கார்ந்தா உனக்கு ஆசீர்வாதமும் பரலோகமும் பரிசாக கொடுக்கப்படுமா? நீ உட்கார வேண்டிய இடம் எங்க? நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை கொடுக்கிற இடத்துல நீ உட்காரணும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஹலோ. அநேக ஆலோசனைக்காரன் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்துல நீ போய் உட்கார்ந்து உன்னையும் நீ கெடுத்துக்கிட்டு உன் குடும்பத்தையும் நீ கெடுத்துக்கிட்டு இருக்காத. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வா. அங்கே உனக்கு வேண்டியதான ஜீவ அப்பம் இருக்கிறது, ஜீவ வசனம் இருக்கிறது, ஜீவ ஆவி இருக்கிறது. நீ ஜன்னல் மேல் உட்கார்றதுக்கு அழைப்பு பெறவில்லை. நீ நான் உட்காரும் இடத்தில் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்கார உன்னை அழைத்திருக்கிறேனே தவிர நீ மதில் மேல் பூனையாய் ஜன்னலிலே உட்காருகிறதுக்கு நான் உன்னை அழைக்கவில்லை. நான் முடிக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய காரியம் அநேகமா இருக்கு. இதனுடைய பார்ட் 2க்கே நேரம் இருக்கு, செய்தி இருக்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் இதோட முடிக்கிறேன். முடியுமா? அடுத்த முறை வரும்போது இதனுடைய பார்ட் 2வை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதத்தை உட்கார்ந்து நாங்கள் அதிகமாக தியானிக்கிறோம். தியானிச்சு செய்திகளை நாங்கள் சேகரிக்கிறோம். ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்காக பல மணி நேரங்களை நாங்கள் செலவிடுறோம். இறுதியாக ஆமோஸ் 9:12
அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். என்னது? உன் கூடாரம் விழுந்து போச்சு, உன்னுடைய ஆவிக்குரிய கூடாரம் விழுந்து போச்சு, உன்னுடைய அபிஷேகம் விழுந்து போச்சு, உன்னுடைய ஜபம் விழுந்து போச்சு, வேத வாசிப்பு என்ற கூடாரம் விழுந்து போச்சு. இதை திறப்புகளை அடைக்கவும் திரும்ப எடுக்கவும் பழுதாய் போனதை சீர்படுத்தவும் ஸ்தாபிக்கவும் ஒருத்தரால் தான் முடியும். அது கர்த்தர். அதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் எடுப்பேன், மறுபடியும் நான் எடுப்பேன். நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் மறுபடியும் எடுப்பார். 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. விசுவாசியே, நீ விழலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை விழாது. தேவனுடைய வார்த்தை உன்னை தூக்கி மறுபடியும் நிறுத்தும். தேவன் சபையிலே வைத்திருக்கிற சித்தம் என்ன தெரியுமா? சாமுவேல்கள் வளர வேண்டும், சாமுவேல்கள் விழாமல் எழும்ப வேண்டும். அதற்கு தான் அவர் வசனத்தை அனுப்புகிறார். சாமுவேல்கள் வளர வேணும், சாமுவேல்கள் விழுந்த சாமுவேல்கள் எழும்ப வேண்டும் என்று அவர் வசனத்தை அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. முடிவுரையாக ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கலாம், ஜபிக்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆவிக்குரியவர்களே, நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், நான் நல்லா தான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நல்லா தான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றியா? வெரி குட், கீப் இட் அப். ஆனால் நீ விழுந்தராதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பா, எச்சரிக்கையாயிரு மகனே, எச்சரிக்கையாயிரு மகளே. நிற்கிறதா, ஆனால் விழுந்துராத, விழுந்துராத. எப்போ தள்ளலான்னு சாத்தான் உன் வலது பக்கம் நிற்பான். நீ எதை விட்டு நீ வந்தையோ அதே பாவம் உன் வலப்பக்கத்தில் நிற்கும். பி கேர்ஃபுல், பி காஷன், பி விஜிலன்ட். விழுந்துராதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. எதிலெல்லாம் நம்ம விடுறோம்? நான் ஒரு சம்மரியை மட்டும் நான் சொல்றேன். மாம்சத்தின் இச்சையில விடுறோம், ஜீவனத்தின் பெருமையில விடுகிறோம், பாவம், வேசித்தனம், காமம், இச்சையில விடுறோம், மன்னிக்காமல் சிலரை குரோதமாக பகைக்கிறதுனால விடுகிறோம், முணுமுணுப்பினால விடுகிறோம், வேத வசனத்தின் மேல் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டாமல் விழுகிறோம், தேவ மனுஷர்களுக்கு விரோதமாய் பேசியே விழுகிறோம். இந்த 7 காரியம் நான் சொல்லணும், ஆனால் எதுக்கும் நேரம் இல்லை. நான் இதோட முடிக்கிறேன். செகண்ட் பார்ட் 2ல வேணா நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் பேசினது இன்ட்ரோடக்ஷன், செய்தியினுடைய அறிமுக உரை. ஐதீகுவே, நீ எங்கே உட்கார்ந்துருக்கிற? உன்னுடைய பேர் அதிர்ஷ்டக்காரர், உன் பேர் லக்கி, ஆனால் நீ எங்கே உட்கார்ந்துருக்க அது உனக்கு தான் தெரியும். மனம் ஒரு குரங்கு, உள்ளதான் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மனம் பூரா வெளியில் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோட என்னிடத்துல வா. எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவே ஜொலி தீடும் சுத்த ஜோதியே,
அருவியே வேலையில் அடியா நெஞ்சும் வாரீரோ. அருவியே வேலையில் அடியா நெஞ்சும் வாரீரோ. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச, எல்லாரும் ஒரு மனம் கசந்து அழுது பரிசுத்தர் நம் நடுவே ஜொலி தீடும் சுத்த ஜோதி. அருவியே பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளல. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்தர் கூட்டம் நடுவே ஜொலி தீடும் அருவியே வேலையில் அடியா நெஞ்சும் வாரீரோ. அருவியே வேலை அடியார் நெஞ்சும் வாரீரோ. எல்லாரும் மனம் திரும்பினவர்களாய், ஜன்னல் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சபைக்குள்ள வாங்க. சபைக்கு வெளியே இருக்கிறவங்க சபைக்குள்ள வாங்க. சபையினுடைய கடைசி பெஞ்சில் உட்கார்றவங்க முன்ன வரிசையில வாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவர் முன் அணையிலே கிடத்தப்பட்டார். அதனால்தான் சதுசேயர் பரிசேயர் நியாய சாஸ்திரிகளோட அவர் வேத வசனங்களை தர்க்கித்து சத்தியத்தை நிலைநாட்டினார். நீங்க முன் அணைக்கு வாங்கப்பா, ஏங்க பின் அணைக்கு போறீங்க? என்னைக்கு நீங்க தேற போறீங்க? தேறின விசுவாசியா மாற போறீங்க? என்னைக்கு நீங்க தேற போறீங்க? நான் அப்படியே இருந்துடுறேன் இல்ல, ஆண்டவர் உங்களை தான் அழைக்கிறார். நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் வயசானவன் கிழவி, எனக்கு பலம் இல்லை, என் சரீரத்துல ஓட்டுறதுக்கு சக்தி இல்லை, நான் படிக்கல. உங்களுக்கு தெரியாது, நான் அநேகரை அறிந்திருக்கிறேன். படிப்பு அறிவு இல்லாதவங்க எத்தனை பேர் தீர்க்கதரிசியா இருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உங்களால முடியும். எந்த அளவுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து உங்களை உயர்த்த முடியும். தேவன் உங்களை உயர்த்துகிறதுக்கு தயவல்ல சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களானால் நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் உயர்த்துவீங்க. ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வரும். எவரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் கூடும். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்க மனம் போன போக்கில் அங்கும் இங்கும் அலைஞ்சு தெரியாதீங்க.
சபைக்கும் சபை உபதேசத்துக்கும் சபை ஊழியக்காரனுக்கும் கட்டுப்பட்டு இருக்க. இந்த வருஷத்தின் இறுதி கர்த்தருடைய ஓய்வு நாளிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எங்க உட்கார்ந்துருக்க? பரியாசக்கார உட்காரும் இடமா, துன்மார்க்கர் உட்கார இடமா? நீ மனம் திரும்பி உள்ளவா. நீ ரட்சிக்கப்படும்படிக்கு நீ இருக்கிற இடத்தை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பு, மனம் திரும்பு, உள்ளவா. நான் உன் குறைவுகளை நிறைவாக்கிய ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உண்மை நன்றியோட துதிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்கள் நடுவில் இருக்கிறேன். எவரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் உம்மால் ஆகும் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கே நாங்கள் ஒரு ஒப்புரவாகி மனம் திரும்பி நாங்கள் இருக்கிற இடத்தை நாங்கள் அறிந்து உம்மாண்டை நெருங்கி வர உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வருஷத்தின் இறுதி ஓய்வு நாளிலே திட்டம் தெளிவுமாய் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களை சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறீர். எங்களுடைய இருமனமெல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. எங்களை உம்மண்டை இழுத்துக் கொள்ளுவீராக, உம்மண்டை இழுத்துக் கொள்ளுவீராக. நாங்கள் ஓடி வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கணும் என்று நீர் நியமித்தீரோம், அந்த ஸ்தானத்துக்கு நாங்கள் வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷந்தரகபௌரி யாத்தரபா ஷபாதி ரபகபா ரிகாதல ரபா ஷகரபா திலபா ரபா ஷகதினமரகபா. தேவ ஆவியானவர் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலாலே தேவ ஆலயம் நிறைகிறது. அவருடைய மகிமையினால் ஆலயம் நிறைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவியானவர் நம் வலது பாரசத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீ எச்சரிக்கப்படு. என் ஜனமே, நீ மனம் திரும்பு. என் ஜனமே, நீ என் அருகில் வா. நீ எவ்வளவு தூரம் ஓடுவ, நீ எவ்வளவு தூரம் ஓடுவை? உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்குள்ள நீ வா. நீ ஜன்னல் ஓரத்தில் உட்கார வேண்டிய ஆள் இல்லை. நீ என் வலது பாரசத்தில் நான் உட்கார்ந்தது போல, சிங்காசனத்தில் என் பிதாவண்டை உட்கார்ந்தது போல என் வலப்பாரசத்தில் உட்கார வேண்டிய நீ ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறாய். நான் உன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உன் உள்ளத்தின் எண்ணங்கள், சிந்தனைகளை, உன் உள் மன ஓட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாயிருக்கிறது. நீ எதையும் மறைக்க முடியாது. நீ எனக்கு அர்ப்பணித்து என்னை கிட்டி சேருவாயானால் அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய சபையை நீ பெற வேண்டிய ஸ்தானத்தை பெறாமல் இன்னும் அநேகர் தாமதிக்கிறீர்கள். தாமதம் என்னால் அல்ல, அது உங்களால் வந்த தாமதம். இதோ நான் என் சபையை நேசிக்கிறபடியால் நான் அதை கடிந்து கொண்டு சிக்ஷித்து போதித்து அதை என் அண்டை நான் இழுத்துக் கொள்ளுகிறேன். என் தாசனே, உன் மன விருப்பத்தை, உன் மன வேண்டுதலை நான் உனக்கு கொடுத்தேன். நீ வேண்டிக் கொண்டதை நான் உனக்கு அருளினேன். புதிய வருஷத்திலே உன் இருதயத்தில் நீ வேண்டிக் கொண்டதை, உன் தேவனிடத்தில் கேட்டதை நான் உனக்கு கொடுத்தேன். உனக்கு உடன் ஊழியர்களை நான் உனக்கு கொடுத்தேன். உன் சபைகளை மேய்க்கும்படியாக உனக்கு கீழ்ப்படுகிற ஊழியனை நான் உனக்கு கொடுத்தேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ? இதோ நான் உன்னை இதுவரை நடத்தவில்லையா? உன்னுடைய பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கவில்லையா? இதோ என்னுடைய சபையை மேய்க்கிற என் மேய்ப்பனே,
நான் உன் வலது பார்சத்தில் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நான் உன் ஜாதி ஜனங்களிடத்தில் நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் நிறுத்தி இருக்கிறதை இந்த ஊர் அறியும். உன் சபையில் இருந்து நான் இன்னும் அநேக ஊழியர்களை எழும்ப பண்ணுவேன். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களால் காண்பாய். உன் ஆயுசு நாட்களை நான் விருத்தியாக்குவேன். நீ என்னுடைய இருதயத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றதை செய்கிறபடியால், நீ என் பிரியமானவனபடியால் நீ வேண்டிக் கொண்டதை நான் உனக்கு தந்தேன். சுற்றிலும் இருக்கிற உன்னுடைய சத்துருக்களை நான் உன் பட்சத்தில் வர பண்ணுவேன். உனக்கு எதிராய் எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இது என் வார்த்தைக்கு அடையாளமாயிருக்கும். உன் அந்தரங்க கண்ணீரை நான் கண்டேன். அவைகள் என் துருத்தியை வந்து அடைந்தது. உன் கண்ணீர் துளிகள் நான் கணக்கிட்டு நான் அவைகளுக்கு பிரதிபலன் அளிப்பேன். நான் மாறாதவர். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போகாத. நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர். நான் உன்னை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். உன் மந்தையின் மேல் இன்னும் கவனமாயிரு. அதன் பாலை நீ சாப்பிடுவாய். நன்றி தகப்பனே, நன்றியோட ஸ்துதிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்களை ஆண்டு கொள்ளுவீராக. வானபலியாய் நாங்கள் எங்களை வார்த்து விடுகிறோம். உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.